குல் ஹுவல்லாஹு அஹத். நாயகமே ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் இணையில்லாதவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிக்கின்றான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் இணை அற்றவன். அதாவது இந்த அஹதுன் என்ற வார்த்தைக்கான விளக்க உரையில் அல்லாஹ் இணையற்றவன் என்று சொல்ல முடியும். அல்லாஹ் சடம் அற்றவன், அல்லது லைஸ ஜிஸ்மன். அன்புள்ளவர்களே, எப்படியான ஒரு ரப்பை நம்மை வணங்குமாறு நம்மை அழைத்தார்கள். அவன் சடமற்றவன், அவன் இணை துணையற்றவன். அன்புள்ளவர்களே, நாங்கள் சடப்பொருட்கள். இந்த வானம், பூமி, மரங்கள், கடல்கள் இதெல்லாம் சட வஸ்துகள். சடம் என்பது அதற்கு ஒரு நீளம், அகலம், சைஸ், பெருமானம், வடிவம், உருவம் இதெல்லாம் கொண்டதுதான் சடப்பொருள். நாம ஒரு சடப்பொருள், நமக்கு ஒரு வடிவம், ஒரு தோற்றம், ஒரு அளவு, பெருமானம் இதெல்லாம் இருக்கு. ஆனால் குல் ஹுவல்லாஹு அஹத், ஆனால் அல்லாஹ் ஆகிறவன் அவன் சடவஸ்து அல்ல. அவன் பெருமானம் கொண்டவனோ, உருவ அமைப்பு கொண்டவனோ, உடல் உறுப்புகளை கொண்டவனோ கிடையாது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். இப்படியான பரிசுத்தமான ரப்பை நம்புமாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார். அல்லாஹு ஸமத், தான் படைத்த எதன் பக்கமும் அவன் தேவை காண மாட்டான். அல்லாஹ் தான் சூரியனை படைத்தான், சூரியனின் பக்கம் அல்லாஹ் தேவை காண மாட்டான். சந்திரனை அவனே படைத்தான், அதன் பக்கம் தேவை காண மாட்டான். அருஷை அவனே படைத்தான், அதற்கால் அவன் தேவை காண மாட்டான். வானங்களை படைத்தான், அவற்றின்பால் அல்லாஹ் தேவை காண மாட்டான். மனிதன் நம்மை அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் நம்மின் பக்கம் தேவை காண மாட்டான். அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான், அனைத்தையும் எதன் பக்கம் அல்லாஹ் தேவை காண மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு ஸமத், அவன் எதன் பக்கமும் தேவை காணவும் கிடையாது. அதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கண்களில் பார்க்கிறான். அவன் பார்ப்பதற்கு கண் தேவையில்லை, நாம தான் பார்ப்பதற்கு கண் தேவைப்படுது. அல்லாஹ் கண்களில் பார்க்கிறான், காதுகளில் கேட்பவன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அவனுக்கு இடம் தேவையில்லை, எங்களுக்கு இடம் தேவை. அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு திசை தேவையில்லை. அவன் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையும் குர்ஆனுக்கு எதிரானது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான் என்று சொல்வதும் அல் குர்ஆனுக்கு எதிரானது. அல்லது குறித்த ஒரு இடத்தில் இருக்கிறான் என்று நம்புவதும் குர்ஆனுக்கு எதிரானது. அல்லாஹ் பாதுகாப்பு. நம் நாயகம், நம்முடைய நேர்வழிக்காக பாடுபட்ட நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அல்லாஹ்வை பற்றி நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஸமத், அவன் எதன் பக்கம் தேவை காட்ட மாட்டான், அவனுக்கு இடம் தேவையில்லை. அரிசியில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அரிசி தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு வானம் தேவையில்லை, அவனுக்கு இடம் தேவையில்லை. அல்லாஹு மௌஜூதுன் பிலா மக்கான், அல்லாஹ் இடம் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை. இன்னும் சிலரை சொல்ல போனால் எங்கும் அவன் இடம் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த, சொல்லி தந்த கொள்கை அல்ல. இது அனைத்துமே குர்ஆனுக்கு எதிரானது. உண்மையான அஷ்அரியாக்கள், தொன்று தொட்டு வரக்கூடிய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அல்லாஹு லைஸ லஹு மகான், அல்லாஹு மௌஜூதுன் பிலா மகான், அல்லாஹ்வுக்கு இடம் என்பது தேவையில்லை, அல்லாஹ் இடமின்றி உள்ளவன். இதுதான் அல் குர்ஆனுடைய கோட்பாடு. இதுதான் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் பக்கம் தான் எங்களை அழைத்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அவருடைய வாழ்க்கையும் சரியாக